ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறிய எறும்பு ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் உணவு சேகரித்து தன் வீட்டில் சேமித்து வைத்துக் கொண்டது. அதே மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி இருந்தது. அது எப்போதும் பாடி விளையாடிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் சிட்டுக்குருவி எறும்பை பார்த்து, "நீ ஏன் எப்போதும் வேலைதான் செய்கிறாய்? கொஞ்சம் விளையாடலாம் அல்லவா?" என்று கேட்டது. எறும்பு சிரித்து, "இப்போது கோடை காலம். மழைக்காலம் வந்தால் உணவு கிடைக்காது. அதற்காக நான் தயாராகிறேன்" என்றது. சிட்டுக்குருவி அதை கவனிக்காமல் தினமும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டே இருந்தது. சில நாட்களில் மழைக்காலம் வந்தது. பலத்த மழை பெய்தது. வெளியே போய் உணவு தேட முடியவில்லை. சிட்டுக்குருவி பசியால் துடித்தது. அப்போது அது எறும்பை நினைத்தது. எறும்பின் வீட்டுக்கு வந்து, "நண்பா, எனக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமா?" என்று கேட்டது. எறும்பு தன் சேமித்து வைத்திருந்த உணவை பகிர்ந்து கொடுத்தது. அப்போது சிட்டுக்குருவி தன் தவறை உணர்ந்தது. "இனி நான் நேரத்தை வீணாக்காமல் உழைத்து சேமித்து வைப்பேன்" என்றது. எறும்பு சிரித்தது. "விளையாடலாம், ஆனால் எதிர்காலத்திற்கும் தயாராக வேண்டும்" என்றது. கதை நெறி: எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே தயாராக வேண்டும். உழைப்பு எப்போதும் பயன் தரும்.